ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் எப்படி இருக்க போகிறது? மே மாதம் அப்படிங்கிறது என்னன்னா, 4 குடைய சூரியன் உடம்பில் அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடத்துக்குடைய சூரியன். அவர் யாரு? சூரியனே உடம்பில் இருப்பதால் பெரும்புகழ் வந்து சேருகிறது. சூரியனோடு சேர்ந்த 2, 5 கூடிய புதனும் இருக்கிறார் உடம்புல. அப்போ புதாதித்ய யோகம் என்பது உடம்புல உண்டாயிடுது. புதாதித்ய யோகம் உடம்புல, யோகாதிபதி உடம்புல உட்கார்ந்துருக்கும் போது பார்க்கும் இடமெல்லாம் சக்தி, நோக்கும் இடமெல்லாம் சக்தி. இப்போ பாரதியார் சொல்லுவார், அந்த மாதிரி பார்க்கின்ற இடமெல்லாம் உங்களுக்கு வந்து எனர்ஜியாக ஒன்றும். இப்போ சார் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு துரியோதனனையும் தர்மனையும் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே இந்த ரோட்டில் போகும்போது பார்க்குறதெல்லாம் சொல்லுன்னு சொன்னாராம். அப்போ துரியோதனன் என்ன பண்ணான்னா, பார்க்குறதெல்லாம் ஒரு குழந்தை அழுகிறது, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு டெத்து வீடு, இந்த பக்கம் எல்லோரும் ஏமாற்றுக்காரர்கள், 4 திருடர்கள் கண்ணில் பட்டாங்க, இப்படின்னு நெகட்டிவாகவே சொன்னானா. இப்போ தர்மராஜா என்ன பண்ணாராம், ரோட்டில் நடந்து போயிட்டு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள், நான் 2 இது மாதிரி காதலிப்பவர்களை கண்டேன், ஒரு நாய்க்குட்டி இன்னொரு குட்டி நாயை அன்பு செலுத்திய தாய்மையை கண்டேன், இதை கண்டேன் அதை கண்டேன்னு நல்லதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியுது. அப்போது கிருஷ்ணர் சொன்னாராம், எனக்கு ஏன் இந்த மாறுபட்ட கருத்துக்கள்ங்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, உங்கள் கண்களில் தீய கண்கள், அதனால் வெறும் கெட்டதாக தெரியுது. நெகட்டிவாக இருக்கிறவனுக்கு உலகம் நெகட்டிவாக. சில பேர் காலையிலே வாட்ஸ்அப் அனுப்புவான், சார் இந்த குழந்தையை எப்படி சிக்கி கொண்டு அழுகிறது பாருங்கள் அப்படின்னு. இவங்க கூடலாம் சேராமல் இருந்தாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நெகட்டிவாக தாட்ஸ் இருக்கிறவன் நம்மெல்லாம் ஜெயிக்க முடியுமான்னு உங்களை திருப்பி திருப்பி கேட்குறவங்க கூட பழகாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்னு சொல்கிறான் பாருங்க, அவங்க கூட மட்டும் இருக்குது. காரணம் என்னவென்றால், வெற்றி என்பது உங்களுடைய நீங்கள் எடுத்துக்கிற இன்புட்டு, நீங்கள் மைண்டுக்குள்ளே கொடுக்குற ஃபீடில் இருக்குது. இப்போ புதனும் ஆதித்யனும் உடம்புல உட்காந்து நீங்கள் ஜெயிப்பீர்கள், எதிர்த்தினில் எதிரியே இல்லை நம்பிக்கைக்குள். சார் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவை? நிறைய பணம் தேவை, அப்பா அம்மா சப்போர்ட் தேவை, அது தேவை. ஜெயிக்கணும்னு முதல்ல நீங்கள் நினைக்கணும். யாரெல்லாம் தான் ஜெயிப்போன்னு நினைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. காரணம் என்னவென்றால், அவன் முடிவு பண்ணிட்டான் ஜெயிக்கணும்னு, அவன் கண்டிப்பாக ஜெயிச்சிருவான். அந்த மாதிரி தான் புதாதித்ய யோகம் உடம்புல இருக்கும் பொழுது மாபெரும் வெற்றியை நோக்கி உங்கள் பயணம் செல்லுகிறது. கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு தான் வருவீங்க. அப்போது 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். பொன்னார் மேனியனே, குரு பகவான் 2ஆம் வீட்டு இருக்கும்போது தங்கமாக தருவார். தங்கம் வாங்க, ரிஷபராசிக்கு வாங்க. ஒரே நகை தான். அட்சய திருத்தி வேற வரப்போகுது. இப்போயே வீட்டில் சொல்லி வச்சுருங்க. சார் பெரிய நம்ம ஒன்றும் அம்பானி தம்பி கும்பானி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒன்றும் அப்படி 300 பவுன் 400 பவுன் எடுக்கிற ஆள் கிடையாது. ஏதோ ஓவர் டைம் பார்த்து அந்த 1 கிராம் நகை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குற அந்த எளிய மக்களோட சந்தோஷம் இருக்குது பாருங்கள். இங்கே நிறைய பதிவுகளில் நிறைய பேர் அப்படியே மில்லியனருக்குலாம் ஜோதிடம்லாம் சொல்கிறாங்க. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இப்போது நம்ம திருவொற்றியூரில் ஏப்ரல் 30 வரை பவனுக்கு 2000 தள்ளுபடி.